ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரவணகுமார். வெல்கம் டு பவர் ஸ்பேஸ் சோலார் டெக். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா இந்த சிட்டுக்காடு, இந்த பைபாஸ் பக்கத்தில், பூந்தமல்லி பைபாஸ் பக்கத்தில் இந்த வீட்டுக்கு தான் நம்ம சோலார் போட வந்திருக்கோம். இந்த யாருன்னா இந்த கேஏசி ஃபைபர் அப்படின்னு ஒரு கம்பெனி, அவங்களோட வீடு. அவங்க வந்து இந்த ஃபைபர் மெட்டீரியல், இந்த விட் டர்பைனுக்கான மெட்டீரியல்லாம் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இவங்களுக்கு ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கோம். நம்ம சோலார் பண்ணுறது நம்மளே சோலார் போட சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு க்ரீனரி ஹவுஸு. இந்த சோலார் சுரேஷ்லாம் இருக்கார்ல, அந்த மாதிரி இவர் பேர் சந்திரசேகர். இவரும் கிட்டத்தட்ட இந்த வீடை பற்றியே நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்புறமா. இப்போ நம்ம சோலாரை பார்ப்போம், வாங்க மேலே போய் பார்ப்போம். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப இயற்கை சார்ந்தே. ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கலாம், இது இப்போ கட்டின வீடு தான், ஆனால் சுற்றி மரம் நிறைய இருக்கும். அதே மாதிரி இந்த இங்கே எதுவுமே வேஸ்ட் பண்ணுறதில்ல. அவங்க பயோ டாய்லெட் வாட்டர் முதற்கொண்டு, மழை தண்ணி முதற்கொண்டு எல்லாமே, மழை தண்ணிக்கெலாம் பெரிய ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்க. அதை தான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளோருக்கு மேலே தான் நம்ம பாருங்கள், அது கூட ஃபைபர் டேங்க் தான். அவங்க குடிக்கிற தண்ணிக்காக ஃபைபர் டேங்க் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே தான் இவங்க பஃப் ஷீட் போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே தான் நம்ம 5 கிலோவாட் ஆன் கிரிட் போட்டிருக்கோம். செஞ்சு தான் நம்ம 5 கிலோவாட் சோலார் பேனல் மேலே போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ப்ரீமியர் எனர்ஜியோட 610 வாட் பேனல், டாப்கான் என் டைப்பு. டிசிஆரில் இப்போ ப்ரீமியர் எனர்ஜியில் 610 வாட் அவைலபிளாக இருக்குது. இது நம்ம இங்கே போட்டிருக்கிறது நான் டிசிஆர் தான். இங்கே ஆல்ரெடி ஷெட்டு இருந்ததுனால நம்ம ஒரு லாங் ரயில் ஸ்ட்ரக்சர் போட்டு இவங்களுக்கு 5 கிலோவாட் பேனல் போட்டிருக்கோம். கீழே 6 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம். ஏன்னா அவங்க ஃப்யூச்சரில் என் கரண்ட்டு பில் இன்க்ரீஸ் ஆகுமோன்னு எனக்கு கொஞ்சம் தோணுது அப்படின்னாங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம 6 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டு 5 கிலோவாட் பேனல் போட்டிருக்கோம். இன்னொரு 1 கிலோவாட்டுக்கும் நம்ம வந்து இங்கே ஸ்ட்ரக்சர் ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து லாங் ரயில் ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலாக இது வந்து பஃப் ஷீட்டு, நார்மலான இந்த ஷீட் இல்லை, அதாவது மெட்டல் ஷீட் இல்லை, பஃப் ஷீட்டு. அந்த ஹீட்டு உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக, இதுக்காக நம்ம இங்கே பார்த்திக்கலாம் இந்த மாதிரி தான் இதை இன்ஸ்டால் பண்ணோம். ஆக்சுவலாக அந்த ஸ்க்ரூவை எடுத்துகிட்டு ஒரு சிலிக்கான் போட்டு அதோட இன்னொரு அதுக்கு மேலே ஸ்க்ரூ போட்டு இந்த லாங் ரயிலை அப்படியே லைனாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இந்த மினி ரயில் போட்டு இந்த ரிவீட் அடிப்பாங்க, சின்ன சின்னது. ஆக்சுவலாக அந்த ரிவீட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷீட்டில் தான் இருக்கும். இன்கேஸ் காற்றுக்கு தடிச்சுன்னா ஷீட்டு பறக்கும்போது பேனலும் தூக்கிட்டு பறந்துடும். ஆனால் இந்த மாதிரி லாங் ரயில் போட்டிங்கன்னா, இந்த லாங் ரயிலோட இந்த கிளாம்ப் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற ஃப்ரேமில் தான் டைரெக்டாக வந்து கிளாம்ப் ஆகிருக்கும். இந்த பாருங்க, இப்போ இப்படி இந்த லைன் இருக்குன்னா இதுக்கு கீழே ஃப்ரேம் இருக்கும், அந்த லைன் இருக்குன்னா அதுக்கு கீழே ஃப்ரேம் இருக்கும். ஃப்ரேமில் தான் நம்ம வச்சு கிளாம்ப் பண்ணி அதுக்கு மேலே ரயிலை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி போடுறப்போ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்னிங் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நீங்கள் மெட்டல் ஷீட்டுக்கு மேலே போட்டிங்கன்னா இந்த மாதிரி லாங் ரயில் போடுங்க. யாருமே இந்த மினி ரயில் யூஸ் பண்ணாதீங்க. பார்க்கலாம், இந்த சைடு 4 பேனல் போட்டிருக்கோம், இந்த சைடு 4 பேனல் போட்டிருக்கோம், நடுவில் வழி விட்டுருக்கோம். உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த இடம் தாராளமாக இருந்ததால் நம்ம இப்படி போட்டிருக்கோம். வாங்க உங்களுக்கு கீழே இன்வெர்ட்டர் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த நீங்கள் டாப்கான் பேனல், நார்மல் பேனல் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்ட்டு நான் உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள், நீங்கள் டாப்கான் பேனல், இது வந்து டாப்கான் பேனல். நார்மல் பேனல் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சுக்கு இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா. நான் டெக்னிக்கலாக சொல்லலை, நார்மலாகவே சொல்கிறேன். இந்த கோடு இதான் அந்த டாப்கான் ஸ்டிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த கோடு பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு 1 தான் இருக்கும் நார்மல் பேனலில். ஆனால் இது வந்து டாப்கான் பேனல்னால் இந்த ஒரு விரல் இருக்குது பாருங்கள், இந்த ஒரு விரலுக்கே நடுவில் கரெக்டாக ஒரு விரல் தான் வைக்க முடியும். அவ்வளோதான் கேப் இருக்கும். நம்மளோட ஆள்காட்டி விரல் வச்சிங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும், ஒரு விரல் கேப் தான் இருக்கும். இதுதான் டாப்கான் பேனல். இதுக்கும் நார்மல் பேனலுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28% எஃபிஷியன்சி இருக்கும். ஆனால் நார்மல் பேனல் 22% தான் எஃபிஷியன்சி. நார்மலாக உங்களுக்கு நார்மல் பேனலில் ஒரு 4 to 5 யூனிட் அடிக்குதுன்னா இதில் 6 to 7 யூனிட் வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இது எப்படி இதோட டெக்னாலஜி என்னென்னா, டாப்கான்ன்றது டனல் ஆக்சிவேட்டட் பேசிவ்னு சொல்லுவாங்க. நார்மலாக வர நம்மளுக்கு இன்வெர்ட்டரில், அதாவது சோலார்லேருந்து வர கரண்ட் மெட்டல் கான்டாக்ட் வழியாக அப்படியே இன்வெர்ட்டருக்கு போகும். நார்மல்
நார்மல் பேனலில். இந்த பேனல் எப்படின்னா, வர கரண்ட்டு இந்த மெட்டல் கான்டாக்ட் வழியோட இந்த ஸ்டிப்பு போட்டிருக்காங்க இல்லையா, டாப்கான் ஸ்டிப்பு, இந்த ஸ்டிப்பு வழியாக அது போகிறப்போ உங்களுக்கு வந்து எஃபிஷியன்சி இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. அதுதான் உங்களுக்கு இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் வேணால் உங்களுக்கு, டாப்கானுக்கும் நார்மல் பேனலுக்கும் என்னன்ட்டு. ஆனால் இனிமேல் யார் வாங்கினாலும் டாப்கான் வாங்குங்க. அதே மாதிரி டிசிஆர் நான் டிசிஆர்னு 2 இருக்குது. டிசிஆர் பேனல், அது அந்த சப்சிடி பேனல் பார்த்திங்கன்னா முன்னாடியே நீங்கள் நிறைய காசு கொடுத்துட்டு திரும்ப அதை சப்சிடியாக வாங்குறீங்க. ஆனால் இனிமேல் அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ நார்மல் பேனல், நான் டிசிஆர் பேனலே விலை கம்மி தான். நீங்கள் இப்போது நார்மல் பேனல்லாம் இப்போது நீங்கள் ஒரு 3 கிலோவாட் போட்டிங்கன்னா டிசிஆர் பேனலில் 2,20,000 வரும். இதுவே நார்மல் பேனல் போட்டிங்கன்னா 1,40,000 தான் வரும். இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுலேயே அந்த 78,000 உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் நார்மல் பேனல்லே போயிடலாம். நார்மல் பேனலில் உங்களுக்கு வந்து எஃபிஷியன்சியும் ஜாஸ்தி. இப்போ பார்த்தீங்கன்னா டிசிஆர் பேனல் தமிழ்நாட்டில் நிறைய ஸ்டாக் இருக்கிறதுனால நிறைய டீலர் அதை விற்கணும்னு என்ன போய் சொல்கிறான்னா, நீங்கள் நான் டிசிஆர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நெட் மீட்டர் கிடைக்கும், அதெல்லாம் போய் சொல்கிறான். அதெல்லாம் சும்மா. சரிங்களா? வாங்க நான் உங்களுக்கு கீழே இன்வெர்ட்டர் காமிக்கிறேன். அப்புறம் முக்கியமானது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். எல்லோரும் முக்கியமாக இதை மட்டும், இந்த பாட்டை மட்டும் கவனிப்பாங்க. இது லைட்டிங் அரஸ். ஆக்சுவலாக எல்லாருமே லைட்டிங் அரஸ் பார்த்திங்கன்னா என்னோடய ஷார்ட்ஸ்லாம் நிறைய போட்ட வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். சில பேர்லாம் வெறும் ஒயர் போடுறாங்க. இதுக்கு என்ன ஒயர் போடணும்னு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த லைட்டிங் அரஸ் கேபிள். 50 ஸ்கொயர் mm அலுமினியம் ஃப்ளெக்சிபிள் ஒயர்னு சொல்லுவாங்க. நல்லா 50 ஸ்கொயர் mm கனத்தில் இருக்கும். இந்த மாதிரி கேபிள் போட்டு தான் போடணும். சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்க, வெறும் 6 ஸ்கொயர் mm காப்பர் ஒயர் போடுறான். அப்படிலாம் போட்டிங்கன்னா ஒரு வேளை லைட்டிங் இது வாங்கிச்சுன்னா அந்த ஒயர் வந்து துண்டாக ஃபியூஸ் போகிற மாதிரி போயிடும். ஆக்சுவலாக நம்ம இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் போட போகிறோம். போட்டு அதுக்கு மேலே இதை இங்கே வைக்கலான் இருக்கோம். அதுக்கு தான் இது பாருங்கள், இங்கே லூஸ் கூட விட்டுருக்கோம். இங்கே ஒரு 6 பேனல் வேறு கஸ்டமர் இன்னும் போட சொல்லியிருக்காரு. அதுக்காக இது முன்னாடி இங்கே ஒயர் லூஸ் விட்டுருக்கோம். இது பாருங்கள், இந்த கேபிள் தான் போடணும். இந்த கேபிள் அப்படியே கீழே கொண்டு போயிட்டு காப்பர் பாண்டட் எர்த்தில் போட்டு அதில் கனெக்ட் பண்ணணும். நிறைய பேர் வந்து இதை வந்து காப்பர் ஒயர் போடுறீங்க, மெலிசான ஒயர், அது போடக்கூடாது. சில பேர் கனமான ஒயர் போட்டு ஒரு 10 ஸ்கொயர் ஒயர் போட்டு அலுமினியம் கேபிள்லாம் போகிறாங்க. அப்படி போடாதீங்க. இதில் மட்டும் கான்ஃபர்மைஸே ஆகாதீங்க. இந்த லைட்டிங் அரஸ் மட்டும். நாளைக்கு உங்கள் பேனல் ஏதாவது லைட்டிங் கிட்ட வந்து பிரச்சனை ஆச்சுன்னா, கம்பெனிக்காரன் வந்து இதை வெரிஃபை பண்ணானா, அவனோட நார்ம்ஸில் இது இல்லைன்னா உங்களுக்கு வாரண்ட்டி கிளைம் ஆகாது. அதனால் லைட்டிங் அரஸ் மட்டும் கண்டிப்பாக குவாலிட்டியாக போடுங்க. நீங்கள் இப்போ பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் இதை என்கிட்ட கேட்குறீங்க. இதுதான் இந்த ஆன் கிரிட்டுக்கும் ஆஃப் கிரிட்டுக்கும் பேனல் சேஞ்ச் ஓவர் எப்படி பண்ணுறது நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். மேலேருந்து இங்கேருந்து டிசி கேபிள் வந்து இந்த டிபிக்கு ஃபஸ்ட்டு வருது. இந்த டிபியை நம்ம போட்டிருக்கோன்னா இவங்களுக்கு கீழே வந்து ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் 2 இன்வெர்ட்டர் இருக்குது. ஆனால் ஆன் கிரிட்டில் மட்டும்தான் நம்ம பேனல் போட்டிருக்கோம். இன்கேஸ் இது கொஞ்சம் வில்லேஜ் மாதிரியான ஏரியா. இது பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஒரு மழை ஜாஸ்தி பெய்யுது அப்படின்னா இங்கே கரண்ட்டு கட் பண்ணுவாங்க. கரண்ட்டு கட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து ஆன் கிரிட் இன்வெர்ட்டர் எதுவும் வேலை செய்யாது. அப்போது இதுக்குள்ளே ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்துருக்கோம். அந்த சேஞ்ச் ஓவரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஆன் கிரிட்டில் இருக்கிற ஒரு 4 பேனல் டிஸ்கனெக்ட் ஆகிட்டு கீழே இருக்க ஆஃப் கிரிட்டோட கனெக்ட் ஆகிக்கும். அப்போது அவங்க ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டரை கரண்ட் வர வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான். உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னா சொல்லுங்கள், நம்ம பண்ணித்தரோம். நீங்கள் ஏற்கனவே ஆன் கிரிட் போட்டிங்க அப்படின்னா கூட நம்ம இதை பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. இப்படியே போட்டு இங்கே பைப் வழியாக கீழே போகுது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா இதான் நம்ம 5 கிலோவாட் பாலிகேப் ஆன் கிரிட் இன்வெர்ட்டர். இது டிசிடிபி ஏசிடிபி ரெண்டுமே பாலிகேப்பில் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசிடிபி, இது ஏசிடிபி. பக்காவாக நீட்டாக பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நாளைக்கு இதில் 22லேருந்து 27 நல்ல வெயில் அடித்தா 30 யூனிட் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது டாப்கான் பேனல். உங்களுக்கும் இந்த மாதிரி குவாலிட்டியாக வேணும் கால் பண்ணுங்கள் எங்களுக்கு. இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டம் இதான் ஈஸ்ட்மேனோட 2 கிலோவாட். இது அந்த சேஞ்ச் ஓவர் மேலே காமிச்சேன் இல்லையா, அது இதில் தான் இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னும் மீட்ரு வராததுனால நம்ம வந்து இப்போதைக்கு இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டமுக்கு மாற்றிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், கிரிட் வோல்ட் பார்க்கலாம். பேனல்லேருந்து 1136 வாட்ஸ் கன்சியூம் பண்ணுது. 11 வாட்ஸ் லோடு இருக்குது. இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெர்ட்டர். நீங்கள் ஒரு 24 வோல்ட் இன்வெர்ட்டர் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு ஹெச்பி மோட்டர் ரன் பண்ணோன்னா இந்த நீங்கள் இன்வெர்ட்டர் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். இதில் 2 எக்ஸைட் பேட்டரி 200 H பேட்டரி போட்டிருக்கோம்.
உங்களுக்கும் இந்த மாதிரி இன்வெர்ட்டர் வேணும்னா கால் பண்ணுங்கள். பவர் ஸ்பேஸ் சோலார் டெக். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.